இந்தியா கூட்டணியை சேர்ந்த திமுக அப்படி பேசுது, கேரளால அவங்க பேசுறாங்க, இதெல்லாம் காங்கிரஸ் தட்டி கேட்கலன்னு சொன்னார். அதான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பேச்சுங்கிறது பச்சோந்தியாக மாற்றிக்கொண்டே இருப்பதுதான் நம்முடைய பிரதமரோட அடையாளமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கேப்போம். நான் ஸ்ரீராம் அவர்கிட்ட கேட்க நினைக்கிறது, ஒரு லாஜிக்கான பாயிண்ட் எழுப்புறாங்கல்ல, நீரவ் மோடிங்கிற நபர் நரேந்திர மோடிங்கிற நபரை சொன்னதை மோடி என்கிற ஒட்டுமொத்த சமூகத்தை ராகுல் காந்தி இழிவுபடுத்தி விட்டார், எம்பி பதவியே காலி பண்ணீங்க. அந்த மோடி அது இப்போ அது பொருந்தாத மோடி, அது மோடின்ற கேஸ் பிரதமர் போடலையே, யாரோ ஒரு மோடி தன்னை போட்டாருன்னா போடல, பிரதமர் அது நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்களா இல்லையா? பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சா இல்லையா? இன்டிவிஜுவலோட ரைட். பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சா இல்லையா? இல்ல இதுல அது சரின்னு பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சா இல்லையா? அது சரி நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதையும் சப்போர்ட், நீங்க திமுக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த திருச்சி பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இதெல்லாம் இவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரிசால அசம்பிளி எலெக்ஷனும் நடக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நடக்குது. சோ அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல லோக்கல் இஷ்யூன்றது ஒன்னு இருக்கு. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சில இருந்து இன்னொரு கான்ஸ்டிட்யூன்சில போய் நின்னாலே அவரை வந்து வெளியூருக்காரு, அவர் வந்து இம்போர்ட்டட் பார்ட்டி அப்படின்னு லோக்கல் கேண்டிடேட் அவர் அறந்தாங்கில இருக்காருன்னா பக்கத்து தொகுதியில் போய் நின்னாலே நம்ம பேசுற அரசியல் பேசுற தமிழ்நாட்டில் ஒரிசா மாநிலத்தில் வேற ஒரு மாநில ஒரு 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 முக்கியமான புள்ளி அந்த மாநிலத்தை ஆள வேண்டுமோ இல்லை அதற்கான கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறத எதிர்கட்சிகள் அந்த ஒரு விஷயத்தை சொல்லதான் சொல்லுவாங்க. அது உடனே தமிழ்நாடு அந்தந்த மாநில மக்களை சொன்ன மாதிரிலாம் திருச்சிக்கிறதுக்கு என்ன வேணா ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அழகா சூர்யா அவர்கள் என்ன பிரதமர் சொல்றத அந்த வார்த்தைக்கு வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஓன் டெஃபினேஷன்ல சொல்றாங்களே தவிர அவர் இப்படி எங்கேயாவது சொன்னாரா? எங்கேயுமே அவர் சொல்லல. என்ன சொன்னாருன்றத வெர்பாட்டமா சூர்யா சொல்லியிருக்காரு. அது நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க. ஏதோ அவர் தமிழ்நாடுன்ற வார்த்தையே சொல்லல, நாங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டோம்ன்ற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. அந்த ஊர்ல நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு போயிருக்குமோன்றது தானே விஷயம். அந்த விஷயத்தை தமிழக மக்களுக்கு நாட்டுக்கு போயிருந்தா மேடையில அத பேசணும்ன்றத சூஸ் பண்றது பிரதமர் தானே. he decides இத தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு யாரோ நினைக்கிறாங்கன்னு பிரதமர் கன்வின்ஸ் ஆனதனால தானே சொல்றாரு. அந்த நரேட்டிவ் அவர் கொண்டு வராருல்ல. அப்ப திமுக அந்த நரேட்டிவ்ல என்ன தப்பு நீங்க பாக்குறீங்க? அது அந்த லோக்கல் இஷ்யூ நம்ம மாநிலத்துல இல்ல, அதுதான் சிம்பிள். அதுக்கு மீனிங் ஒரிசால இல்ல, ஒரிசாவை விட்டு வெளியில போயிருச்சு. அந்த மாநிலத்தை சார்ந்தவர் யார்? அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடிய பாண்டியனாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு போயிருக்கலான்ற மீனிங்க தமிழக மக்கள் மேல எப்படின்னு நீங்க சொல்றீங்க? அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் வந்து பிஜேடி வந்து சுரண்டுறாங்க. பிஜேடி அந்த ஒரிசா மக்களை வந்து அந்த மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்திற்கு போய் வேலை செய்யும் சூழ்நிலையில் இருக்காங்க. பல விஷயங்கள் சொல்றாங்க. வெறும் அந்த சாவியை மட்டும் நம்ம புடிச்சுக்கிறோம். அவர் பேசுறது 10 விஷயம். 10 விஷயத்தில் நம்ம எதை பேனை என்ன ஆக்கலாம்னு யோசிப்பாங்களோ அதை வச்சு பண்றீங்களே தவிர அவர் பேசுற பல விஷயத்துல ஒண்ணு மட்டும் எடுக்காதீங்க. அதே மாதிரி தானே நீங்க நிட்பிக் பண்ணி ராகுல் காந்தி மேல வந்து சொன்னீங்கன்றதானே இப்ப அவங்க வைக்கிற வாதம். இப்ப மோடின்னு இன்னைக்கு பாண்டியன் என்கிற ஒரு நபரை சொல்கிறாருன்றீங்கல்ல, அவரும் நீரவ் மோடின்ற ஒரு நபரை தானே சொன்னாரு. நீங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி மோடின்ற சமூகத்துல ஒத்தர் மோடின்ற சமூகத்துல இருக்கக்கூடியவர் அதை நினைச்சாரு. அதே இன்னொன்னு சொன்னாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் நினைக்கிறாங்க. இல்லங்க, இவங்களுடைய ஃபேவரட் பிக் அதானி. அதானி தமிழ்நாட்டுல வேலூர்ல வந்து 1800 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு இது இந்த கிளியரன்ஸ் கேட்டிருக்காருங்க, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ். எங்க வந்தாங்க அதானி? யார் இங்க அலோவ் பண்ணாங்க? பிரதமருடைய ஆளாச்சே. தமிழ்நாட்டிலேயே அதை அலோவ் பண்றாங்க. என்ன விஷயம்? ஏதாவது டீல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? ஒரு மாநிலத்திலையும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவரும் இதே அந்த அதானியும் அம்பானியுடன் அந்தந்த மாநிலத்தில் அவர்களுடன் வேலை பார்த்து கொண்டு அவர்களுடன் முதலீட்டை பெற்றுக்கொண்டு அதே அதானியும் அம்பானியும் நீங்க திட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலையை தான் மக்கள் ஏத்துக்கல. சோ நீங்க உடனே பிரதமர் அதானி கிட்ட போயிட்டு ஏன் அந்த அதானி இங்க வராரு, ஏன் அந்த அதானி இப்ப ஏர்போர்ட் கட்ட போறாருன்னு சொல்றீங்க, ஏன் அந்த அதானி அலோவ் பண்றீங்க? சோ இந்த மாதிரி டிராமா பண்றவங்க பாண்டியனை சொல்லிட்டாங்க, தமிழக மக்கள் பாண்டியன் ராஜா வரைக்கும் போயிட்டோம், பாண்டியன் ராஜாக்களை சொல்லிட்டோம்னு இந்த ஏமாத்துத்தனம்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அந்த லோக்கல் இஷ்யூவை பிரதமர் பேசியிருக்காரு, அதுல ஒரு இஷ்யூவா பேசியிருக்காருன்றதை நான் பாக்குறேன். ஓகே மேம், சின்ன ரெஸ்பான்ஸ். அதான் அதானி அம்பானி இல்லாமல் இந்தியா இல்லைங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் பெருமுதலாளிகள், அவர்களுடைய தொழிற்சாலைகள் எல்லா மாநிலங்களுக்கும் வரணுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் மறுக்கல. மோடி போய் கழுத்து போட்டு விமர்சிக்கிறீங்க. அததான் சொல்ல வர. அந்த அதானிக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அதானிக்கு கொடுங்க ஒப்பந்தத்தைன்னு கேட்கிறாரா? இல்லையே.
பல ஒப்பந்ததாரர்கள் வருகிறார்கள், அவர்களில் அதானியும் இருக்கிறார். அப்படித்தான். ஆனால் எல்லா ஒட்டுமொத்த உலக ஒப்பந்தங்களும் பிரதமர் கேட்காமலே தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கோம்ல, எப்படி கொடுத்திருக்கோம்? இல்ல, வெளிநாடுகளில் பண்ண முடியுது ப்ராஜெக்டே கொடுக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற அத்தனை ஒப்பந்தங்களையும் அதானிக்காக பெற்றுக் கொடுத்தார் நம்முடைய பிரதமர்ங்கிறத தானே நம்ம மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப பரப்புரையில பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை நீங்க கவனிக்கலன்னு ஸ்ரீராம் சொல்றாரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? விவசாயிகள் பிரச்சனையில் உள்ளனர் அப்படிங்கிறாரு. அடுத்தது இளைஞர்கள் வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறாரு. பழங்குடி அதான் இளைஞர்கள் வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் ஒரிசால இருந்து. அப்புறம் பழங்குடியினர் வாழும் பகுதியில் உள்ள கனிம வளங்கள் அதிகம் இருந்தாலும் அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். இவ்வளவு வளங்கள் இருந்தும் ஏன் வறுமையில் இருக்கிறது ஒடிசா அப்படின்னு கேட்டு ஒன்னு சொல்றாரு. ஒடிசாவின் நிலையை பார்த்து வேதனை அடைகிறேன் அப்படின்னு. இந்த மாநில அரசு குற்றம் சாட்டி இந்த வசனம் எல்லாம் கேட்டு எங்களுக்கு திரும்ப கேக்குது, இவ்வளவும் இருக்கு இந்தியா ஏன் இன்னமும் வறுமையில் இருக்கிறது? ஒரு கைப்பிடி அளவுள்ள கோடீஸ்வரர்கள் செல்வத்தில் மிதக்கிறார்கள். ஆனால் இந்தியா வறுமையில் மிதக்கிறது அல்லவா? அதை பற்றி நாம் பேச வேண்டுமே தவிர பிரதமர் ஒவ்வொரு மாநில ஒரு கார்ப்பரேஷன்ல உள்ள அந்த லீடர் மாதிரி நடந்துக்கிறார். அவர் பிரதமர் மாதிரி நடந்துக்கல. கார்ப்பரேஷன்ல இருக்கிற கவுன்சிலர் மாதிரி தான் நடந்துக்கிறாரே தவிர அந்தந்த தெரு அப்படிதான் பேசுறார். சார் இன்னும் பேசவில்லை. திரு அருணன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையும் பேரணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றோங்க தமிழ்நாட்டுல. இதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு பேச்சுல ஒரு 5 செகண்ட் பேசின ஒரு நக்கலா பேசின ஒரு விஷயத்த நம்ம வந்து இவ்வளவு பெருசாக்குறீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் இன பிரச்சனையா மாத்துறீங்களா? அது நியாயமான்னு கேட்கிறார். இல்ல, ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் கூட இப்ப நான் படிச்சேன். அங்க பிரதமர் அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்கெல்லாம் இந்த கோவில் சாவி விவகாரத்தை ஒரு முக்கியமான பேசு பொருளாக வச்சுதான் அங்க தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதாக நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல மிக முக்கியமான அம்சம், இங்க கூட நண்பர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த சாவி போயிருக்கு என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படித்தான் அவர் பேசியிருக்கார். நான் அதை எனக்கு இந்தி தெரியாதனால கூட அதை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ஆனால் பேசுனது யாரு? நாட்டு பிரதம மந்திரி. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ சாவி விவகாரம் 6 ஆண்டுகளாக நடக்குது 2018 இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்பே அந்த விவகாரம் நடந்துச்சுன்னு வருது. நான் நேரம் கருதி அதுக்குள்ளே போகலை. சரி, 6 வருஷமாக வச்சுக்குவோம். இப்போ இந்த நாட்டு பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா? சாவி ஒரிசாவில் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்களே கூட இன்னும் அவர் ஒரு நண்பர் கூட சொன்னார்ல, ஐயா அங்கே விட்டு போயிடுச்சு, அந்த மாநிலத்தை விட்டு போயிடுச்சு. எங்கே போச்சு? தமிழ்நாட்டுக்கு. யார் கொண்டு போனா? இதுதான் ஏன் பேசுகிறாரு. மக்கள் பேசுகிறாங்க, அதை அவர் எதிரொலிக்கிறாரு. ஏங்க ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் பேசினா நம்ம அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. நாட்டு பிரதம மந்திரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.